Hello everyone, welcome to endless knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Photoshopல ஒரு circular pixel stretch effect எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நமக்கு இந்த சப்ஜெக்ட் தனியா ஒரு நியூ டாக்குமெண்ட்ல தேவை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல இருந்து இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், செலக்ட் மெனுவில் சப்ஜெக்ட். ஸோ ஃபோட்டோஷாப்பே இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடும். ஒன் செலெக்ஷன் கிரியேட் பண்ண கையோட இன்கேஸ் நமக்கு தேவைப்படாத ஏரியாஸ் ஏதாவது செலெக்ஷனுக்குள்ளே இருக்குனாலோ இல்லை நமக்கு தேவைப்படக்கூடிய ஏரியா ஏதாவது செலெக்ஷனில் இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், W ஃபார் குவிக் செலெக்ஷன் டூல், தேவைப்படாத ஏரியாஸை ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏதாவது தேவைப்படக்கூடிய ஏரியா வந்து செலெக்ஷனில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக எந்த கீயும் ஹோல்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நம்ம இதை செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்டோட ஷூ கிட்டலாம் பார்த்தோம்னா ஷேடோஸும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்படக்கூடிய ஏரியாஸ் மட்டும் நார்மலாக நம்ம செலெக்ஷனில் இருந்தாலே போதும். ஸோ செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியாச்சு. பட் கையோட நம்ம எட்ஜஸையும் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நாம் ஆக்சுவலாக இப்போது குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க் ஆப்ஷன் உண்டு. இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக செலக்ட் மெனுக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு செலக்ட் அண்ட் மாஸ்க் உண்டு. ஒருவேளை நீங்கள் பழைய வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நமக்கு ரிஃபைன் எட்ஜஸ் உண்டு. ஸோ நமக்கு இப்போதைக்கு செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்து நம்ம ரிஃபைன் எட்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வியூ மோட் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு வியூ மோட் பார்த்தோம்னா ஓவர்லேயில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆன் பிளாக்ல வேணாலும் ஆன் பிளாக் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போதைக்கு ஓவர்லே ஓகே. அண்ட் 100% பார்த்தீங்கன்னா அந்த ஒபாசிட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் எப்பயும் போல் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரஷோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஹேர் கிட்டலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷ்ஷை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எட்ஜோட டிரெக்ஷன் வந்து ஒரு 2 பிக்சல்ஸ் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட ஸ்மார்ட் ரேடியஸை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் டீகண்டாமினேட் கலர்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் அமௌண்ட் வந்து 100%. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஹேர்லாம் ரொம்ப ஃபெதரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். பட் நாம் இந்த வாட்டி இது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் அவுட்புட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் டு நியூ லேயர் மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு வித் மாஸ்கோட பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. பட் ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஹேரையும் நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு நியூ லேயரில் வந்தாச்சு. ஸோ இப்போது நமக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மெனுவில் நியூ டாக்குமெண்ட். ஸோ அதில் பார்த்தோம்னா 2000 by 2000 பிக்சல் ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரியேட் பண்ண கையோட நமக்கு தேவையான கிரேடியன்ட் பேக்ரவுண்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே நமக்கு கிரேடியன்ட் ஓவர்லே உண்டு. அண்ட் இதில் கிரேடியன்ட் பிக்கரோட ட்ராப் டவுன் எடுத்துக்கிட்டோம்னா வெரைட்டி ஆஃப் ஃபோல்டர்ஸ் உண்டு. ஸோ அதில் நமக்கு இப்போதைக்கு தேவையானது பார்த்தோம்னா கிரேஸ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிரேடியன்ட் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் மற்றபடி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அது ரிவர்ஸில் வேணுமா இல்லை உங்களுக்கு என்ன விதமான ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். பட் நமக்கு அது ரிவர்ஸில் ரேடியல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா தேவை, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த சப்ஜெக்டை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணி டேரெக்டாக இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெச் எஃபெக்ட்டுக்கு தேவையான குறிப்பிட்ட கலர்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல், ஸோ எம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ. உங்களுக்கு என்ன கலர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த கலர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கலர்லேருந்து அண்ட் அந்த டிஷர்ட் கலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ண கையோட Ctrl+J கொடுத்து நாம் அதை தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நாம் அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் Alt+Shift கீ ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஸ்ட்ரெச் பண்ணும்போது கேன்வஸை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு நல்லாவே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம்.
அண்ட் இன்னுமே வேறு ஏதாவது கலரை ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் அதே சப்ஜெக்ட் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கூடவே அந்த ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சேம் செப்பரேட் பண்ணுறதுக்கு Ctrl+J கொடுத்து நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Alt+Shift கீ ஹோல்ட் பண்ணி நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த கேன்வஸை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு நல்லாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரெச் பண்ண இந்த கலர்ஸ் எல்லாம் தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம இதை பக்கத்தில் என்ன பண்ணலாம், ஸ்னாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்னாப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வியூ மெனுக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஸ்னாப் எனேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆரேஞ்சுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் தேவை. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆரேஞ்ச் வந்து கீழே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் அதை மட்டும் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் எனேபிள் பண்ணியிருக்கும் போது ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ளிப் வெர்டிகல் கொடுத்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸை நல்லா கவனிங்க. இந்த 2 கலர்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 லேயர் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்து ஆஸ் அ சிங்கிள் லேயரை நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். மர்ஜ் பண்ண கையோட நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் க்ராப்லாம் பண்ணணும். பட் அந்த க்ராப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கலர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த லேயரை கரெக்டாக டாப்பில் என்ன பண்ணுங்கள், கேன்வஸோட டாப்பில் என்ன பண்ணுங்கள், ஸ்னாப் பண்ணிடுங்க. ஒருவேளை டாப்பில் நீங்கள் ஸ்னாப் பண்ணாமல் க்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் நமக்கு அந்த ரிசல்ட்டில் வரக்கூடிய அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலோட வரும், மெதுவோட மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேண்டாம், எனக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு அந்த சர்க்கிளில் ஹோல் வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி சென்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ராப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஐ மீன் அந்த சென்டரில் அந்த ஹோல் மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் க்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக கேன்வஸில் டாப்பில் என்ன பண்ணுங்கள், ஸ்னாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் அண்ட் அதே மாதிரி இமேஜில் போயிட்டு க்ராப். ஸோ இப்போ நம்ம Ctrl+D கொடுத்து டி செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ Ctrl+T கொடுத்து செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஐ மீன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. கேன்வஸோட பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு க்ராப் பண்ணி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபில்டர் மெனுக்குள்ளே போயிட்டு அங்கே நமக்கு டிஸ்டார்ட்டில் பார்த்தோம்னா போலார் கோஆர்டினேட்ஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம ரெக்டாங்குலர் டு போலார் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரெச் ஆகி வந்திருக்கும். ஐ மீன் அந்த பர்ஃபெக்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரெச்சான லேயரை ஜஸ்ட் நம்ம சப்ஜெக்டோட லேயருக்கு கீழே வச்சிடலாம். பிகாஸ் நமக்கு அது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Alt கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்காவாக நம்ம அதை என்ன பண்ணலாம்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் இந்த ஏரோ கீஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியாக நம்ம எதை என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் Ctrl+T அண்ட் இந்த டாப்லலாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மற்றபடி கொஞ்சம் ஜூம் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ஸ்ட்ரெச்சான கலர் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் அந்த லேயர் செலெக்ஷனில் இருக்கும் போது Ctrl+L கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெவல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் அதில் என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் கலரை இன்னும் கொஞ்சம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சப்ஜெக்டோட காலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரெச் எஃபெக்ட் தேவையில்லை. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சேம் இந்த லேயரில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லேயர் மாஸ்க் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கையோட B ஃபார் ப்ரஷ் டூல். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கூடவே சப்ஜெக்ட்டுக்கும் ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், சப்ஜெக்டோட லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு ட்ராப் ஷேடோ உண்டு. ஸோ இங்கே நம்ம ட்ராப் ஷேடோட பிளெண்ட் மோட நார்மல்லேருந்து லீனியர் பேர்னுக்கு என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 40% இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே. அண்ட் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். லைக் வந்து ஒரு 33 இருந்தால் கூட ஓகே தான். ஸோ 33 அண்ட் ஸ்ப்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக 0லே இருக்கட்டும். பட் சைஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். லைக் வந்து ஒரு 40 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஸோ 43 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் என்ன விஷயம்னா இந்த ஆங்கிள், ஸோ உங்களுக்கு எந்த டிரெக்ஷனில் இந்த லைக் வந்து உங்களுக்கு ஷேடோஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வகையில் தேவையோ, எந்த டிரெக்ஷனில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேடோஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து நமக்கு தேவையில்லாத ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு அந்த ஸ்ட்ரெச் எஃபெக்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அவுட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ அதனால் இந்த ட்ராப் ஷேடோவை மட்டும் நம்ம தனியாக ஒரு லேயரில் எடுத்துக்கிட்டோம்னா லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம அப்ளை பண்ண இந்த ட்ராப் ஷேடோ இருக்கு இல்லையா. ஸோ அந்த ட்ராப் ஷேடோவை மட்டும் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயரில் நம்ம என்ன பண்ணலாம், அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ண கையோட நமக்கு ஒரு தனி லேயரில் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுக்கு நாம் ஒரு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சேம் பி ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ ஏற்கனவே ப்ரஷ் டூல் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷேடோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு அந்த அவுட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அவசியம் கிடையாது. அண்ட் ஈவன் சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் லெவல்ஸ் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் நம்ம ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப் தான். சப்ஜெக்டோட லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+L கொடுத்து லெவல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம லைட்டாக ஒரு சில ஏரியாஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகே ஃபைன். அண்ட் ஃபைனலாக கீழே நமக்கு அந்த ஷேடோஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஒருவேளை உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக கீழே வந்து ஃபில் பண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஷேடோ என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த கால் வந்து ரெண்டாக இப்படி இருக்கிறனால நம்ம அந்த 2 ஷேடோஸ் என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயரை நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே ப்ரஷ் டூல் தான் ஆக்டிவாக இருக்குது. பட் என்ன விஷயம்னா கொஞ்சம் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரஷோட பிக்கர் எடுத்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். அண்ட் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா Alt+Shift கீ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் அதே மாதிரி இந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ ஒபாசிட்டியை ஒரு 50% ஆர் 35%க்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் சேம் இதே ஷேடோ கூட ஜஸ்ட் Alt கீ ஹோல்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி இன்னொரு காலுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்டு. ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்கல. நாம் இந்த ஸ்ட்ரெச்சை க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சோட கட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பில் இருக்கும் போதே Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.